गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி விகாரி நாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷம் பிரதம திதி ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தை அன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்துலேயும் அடுத்த அத்தியாயத்துலேயும் ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு மன்வந்தர சரித்திரத்தை எடுத்து சொல்கிறாள். பாகவதங்கிற புராணம் இருக்கே, அதுக்கு புராண லக்ஷணம் என்னென்னா பல விஷயங்களில் முக்கியமாக மன்வந்தரானுச்சரிதம்னுட்டு மன்வந்தரங்களை பற்றி சொல்லணும்னு ஒரு ஒன் ஆஃப் தி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் புராண லக்ஷணம். அதுபடிக்கு முன்னாடியே 6 மன்வந்திரங்கள், மொத்தம் 14 மன்வந்திரங்கள். இந்த 14 மன்வந்திரங்களில்
முதல் 6 மன்வந்திரங்களை முன்னாடியே சொல்லியிருக்கார். இப்போ 7வது மன்வந்திரத்துலேருந்து ஆரம்பித்து 14வது மன்வந்திரம் மட்டும் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். மன்வந்திரம்னா மனுக்கள், 2 மனுக்களுக்கு நடுப்புற இருக்கப்பட்ட டியூரேஷனுக்கு அந்தர மந்திரம்னா டியூரேஷன் அர்த்தம். மன்வந்திரம்னா ஒரு மனுவுக்கும் இன்னொரு மனுவுக்கும் நடுப்புற இருக்கப்பட்ட டியூரேஷனுக்கு மன்வந்திரம்னு பேர். மொத்தம் காலத்தை நிர்ணயிக்கிறதே பிரம்மாவுக்கு அவருடைய லைஃப்பில், பிரம்மாவனுடைய லைஃப்பில் பிரம்மாவுக்கு ஒரு நாளுங்கிறத பிரித்தோம்னா 2 பாகமாக, ஒரு பகல் ஒரு ராத்திரின்னு பிரித்தோம்னா அந்த பகல் ராத்திரிங்கிறதுக்கு மொத்தம் ஒரு கல்பம். அது சொல்கிறது, ஒரு கல்பங்கிறது பிரம்மாவனுடைய ஹாஃப் அ டே. ஒரு கல்பங்கிறது 1000 சதுர்யுகங்கள் கொண்டது. சதுர்யுகம்னா மொத்தம் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னுட்டு 4 யுகங்கள். இந்த 4ம் எப்படின்னா, மொத்தம் கலியுகத்துக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஹியூமன் இயர்ஸ் இஸ் 420,000 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கலியுகம். அதை மாதிரி 2 மடங்கு துவாபர யுகம், அதை மாதிரி 3 மடங்கு திரேதாயுகம், அது மாதிரி 4 மடங்கு கிருத்தயுகம். அப்போ 4 + 3 + 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 10. 10 மடங்கு கலியுகம் மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு 4 சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு கல்பம். அந்த கல்பங்கிறது பிரம்மாவனுடைய ஹாஃப் அ டேன்னு சொல்கிறது வழக்கம். அந்த பிரம்மாவனுடைய பகவான் சிருஷ்டி பண்ணும்போது என்ன பண்ணால், மொத்தம் 14 மன்வந்திரங்களை சிருஷ்டி பண்ணால். ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒவ்வொரு மனு லீடர். அந்த மனுவனுடைய டியூட்டி என்னென்னா, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி இந்த அவர் சிருஷ்டி பண்ண சிருஷ்டிகளை சரியாக காப்பாற்றுறது தான் அவளுடைய டியூட்டி. அவளுடைய ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு மனுவுக்கும் மனு புத்திரால் இருப்பாள். மனு புத்திராலோட கூட பல தேவதைகள் கூட்டம் இருக்கும். தேவதைகள் கூட்டத்துக்கு லீடராக இருக்கப்பட்டவனுக்கு இந்திரன்னு பேர். இந்திரன்கிறது ஒரு டைட்டில், அவன் பேர் இல்லை. ஒவ்வொரு இந்திரன் மாறிண்டே இருப்பான் ஒவ்வொரு மனுவுக்கு. அதோட சப்த ரிஷிகள் இருப்பாள். இதெல்லாம் சேர்த்து 6 விஷயங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரங்கிறது. அதை இந்த இந்த அத்தியாயத்தில் 7வது மன்வந்திரத்துலேருந்து 14வது மன்வந்திரம் மட்டும் சொல்கிறாள். இப்போ 7வது மன்வந்திரத்தில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கு பேர் வைவஸ்வத மன்வந்திரம்னு பேர். அதுக்கு லீடர் அந்த மனுவுக்கு பேர் ஸ்ராத்த தேவன்னு பேர். அதெல்லாம் சொல்லியிருக்காள். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை எடுத்து சொல்கிறாள். அதை சொல்லிவிட்டு நம்ம அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. த்ரயோதசே து வர்ண்யந்தே சப்தமாதீன்யனுக்ரமாத் மன்வந்தராணி சர்வாணி ஷட்விதானி பிருதக் பிருதக். இந்த 13வது அத்தியாயத்தில் 7வது முதற்கொண்டு 14வது மட்டும் எல்லா மன்வந்திரங்களை பற்றியும் கிரமமாக ஒன்றும் 6 பிரிவுகளோடு கூட இருக்கிறது சொல்லப்பட்டனன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொன்னார். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புராண லக்ஷணம், த குவாலிட்டிஸ் ஆஃப் பீயிங் எ புராணா, ஒன் ஆஃப் தி ஐட்டம்ஸ் டு பி எக்ஸ்பிளைன்ட் இஸ் மன்வந்தர சரித்திரங்கள். ஒவ்வொரு மன்வந்திரம் மொத்தம் 14 மன்வந்திரங்கள். ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒரு மனு டைட்டில் ஹெட்டாக இருப்பார். அப்போது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னா 14 மன்வந்திரத்துக்கும் ஒவ்வொரு மன்வந்திரத்தில் உள்ள லீடராக இருக்கப்பட்ட மனுவனுடைய பெயர், மனு பத்னிகளுடைய பெயர், மனுக்குள்ளான புத்திராளுடைய பெயர்கள், அப்புறம் ஒவ்வொரு மனு அதிகத்துலேயும் டியூரிங் த ரீன் ஆஃப் ஈச் மனு அப்போது தேவதா கூட்டங்கள் இருக்கும். அதுக்கு ஒன்றுக்கும் பேர் மாறும். அந்த கலெக்டிவ் அசோசியேஷன் ஆஃப் கலெக்டிவ் குரூப் ஆஃப் தேவதைகள் அவளுடைய பேர் மாறும். அந்த பேரை சொல்லணும். அந்த ஒவ்வொரு குரூப் ஆஃப் தேவதைகளுக்கும் ஒரு டைட்டில் லீடர் இருப்பான், அவனுக்கு பேர் இந்திரன்னு பேர். அந்த இந்திரனோட பேரை சொல்லணும். இந்திரங்கிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்கிற மாதிரி ஒரு டைட்டில் அது. அந்த இந்திரனுடைய பேர் மாறும் ஒவ்வொரு மன்வந்திரத்துலேயும். அப்புறம் ஒவ்வொரு மன்வந்திரத்துலேயும் நாராயணன் அம்சாவதாரம் எடுப்பார் இவாளுக்கு தான் ஒத்தாசை பண்ணுறதுக்கு. அதனால் அந்த நாராயணன் என்ன அவதாரம் பண்ணாருங்கிற அவரோட பேரை சொல்லணும். இது இத்தனையும் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் சுகாச்சாரியால். மொத்தம் 14 மன்வந்திரங்கள். முதல்ல 6 மன்வந்திரங்களை முன்னாடியே பார்த்தோம். சுவாயம்புவ மனுவிலேருந்து ஆரம்பித்து 6 மன்வந்திரங்களை சொல்லி முடிச்சுட்டு
7வது மன்வந்திரமான ப்ரெசண்ட் மன்வந்திரம் வைவஸ்வத மனுன்னு பேர், இதுக்கு பேர். இப்போ நம்ம இருக்கிறது வைவஸ்வத மன்வந்திரம். அதை சொல்லிவிட்டு அப்புறம் வரப்போகிற மன்வந்திரங்களையும் 7 மன்வந்திரங்களை சொல்கிறார். அப்படி 7வது மன்வந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு 7 மன்வந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு மன்வந்திரத்துலேயும் மனு யார், சப்த ரிஷிகள் எத்தனை யார்கள், தேவதா கூட்டங்களுடைய பேர் என்ன, இந்திரனுடைய அதாவது தேவதைகளுடைய லீடரான இந்திரனுடைய பேர் என்ன, அதில் அடுத்து ஆவிர்பாவம் பண்ண மகாவிஷ்ணுனுடைய அம்சாவதாரத்தினுடைய பேர் என்ன, இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ சுகவாச்ச மனுர்விவஸ்வத புத்திரா ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருதா சப்தமோ வர்த்தமானோ யः ததபத்யானி மே ஸ்ருணு. பரீட்சித்துன்னு கூப்பிட்டார் சுகாச்சாரியால். சொன்னார், அப்பா இப்போ இருக்கிற மன்வந்திரம் வர்த்தமான மன்வந்திரம், இப்போ இருக்கிற மன்வந்திரத்துக்கு பேர் வைவஸ்வத மன்வந்திரம்னு பேர். அந்த வைவஸ்வத மன்வந்திரத்துக்கு லீடர் யாருன்னா அவன் மனுவுக்கு பேர் ஸ்ராத்த தேவன்னு பேர். இது 7வது மன்வந்திரம். அதில் அவருக்கு பிறந்த குழந்தைகளை பற்றி சொல்கிறேன், பேரெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோன்னாள். மனுர் விவஸ்வத புத்திரா ஸ்ராத்த தேவ இதி ஸ்ருதா சப்தமோ வர்த்தமானோ யः ததபத்யானி மே ஸ்ருணு. விவஸ்வான் சூரியனுடைய புத்திரன் ஸ்ராத்த தேவன், அதனால் விவஸ்வானுடைய புத்திரங்கிறதுனால வைவஸ்வதன்னு பேர் அவனுக்கு. அதனால் இந்த மன்வந்திரத்துக்கு பேர் வைவஸ்வத மன்வந்திரம்னு பேர். அவளுடைய குழந்தைகள் பேரை சொல்கிறேன் கேளுன்னாள். இக்ஷ்வாகு நபகச்சைவ திருஷ்டகா ஷர்யாதிரேவச்ச நரிஷ்யந்தோ தனாபாகா சப்தமோ திருஷ்ட உச்சியதே. மொத்தம் 10 குழந்தைகள் அவளுக்கு. அவள் பேர் நான் சொல்கிறேன்னாள். கருஷஸ்ச பிரஷத்ரஸ்ச தசமோ வசுமான் ஸ்மிருதா மனோ வைவசதஸ்யைதே தசபுத்திராக பரந்தப. இக்ஷ்வாகுன்னு ஒருத்தன் பேர், நபகன்னு ஒருத்தன் பேர், திருஷ்டன்னு ஒருத்தன் பேர், ஷரியாத்தின்னு ஒருத்தன் பேர், நரிஷ்யந்தன்னு ஒருத்தன் பேர், நாபாகன்னு ஒருத்தன் பேர், திஷ்டன்னு ஒருத்தன் பேர், கருஷன் பிருஷத்ரன் வசுமானு. வசுமான்கிறவன் தான் 10வது வைவஸ்வத மன்வந்திரோட பிள்ளை. 10 பேர் குழந்தைகள்னு சொன்னாள். இக்ஷ்வாகு நபகச்சைவ திருஷ்டர்யாதிரேவச்ச நரிஷ்யந்தோ தனாபாகா சப்தமோ திருஷ்ட உச்சியதே கருஷஸ்ச பிருஷத்ரஸ்ச தசமோ வசுமான் ஸ்மிருதா மனோ வைவஸ்வதஸ்யைதே தசபுத்ரா பரந்தப. இந்த 10 பேரோட பேரை சொன்னாள். வைவஸ்வத மன்வந்தனுடைய ஸ்ராத்த தேவனுக்கு பிறந்த 10 குழந்தைகளோட பேரை சொன்னாள். சொல்லிவிட்டு ஆதித்யா வசவோ ருத்ராः விஸ்வே தேவாः மருத்கணாः அஸ்வினோ ரிஷபோ ராஜன் இந்திரஸ்தேஷாம் புரந்தரः. தேவதை கூட்டங்களுடைய பேரை சொன்னாள். ஆதித்யாள், வசுக்கள், அஷ்டவசுக்கள், ருத்ராள், 11 ருத்ராள், விஸ்வேதேவாள், மருத் கூட்டங்கள், 49 மருத்கணங்கள் கூட்டங்கள், அஸ்வினி தேவதைகள், ரிபுக்கள். இவா எல்லாரும் கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கால். அந்த மனுக்கு தேவதை கூட்டங்கள். அவளுக்கு எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்காக, இயற்கையை பராமரிக்கிறதுக்காக உள்ள கூட்டங்கள் சொன்னாள். அதுக்கு லீடர் யாருன்னா அவனுக்கு பேர் இந்திரன்னு பேர். அந்த இந்திரனுடைய பேர் என்னென்னா, இந்திரன்னு டைட்டில் அவனுக்கு. அவனுக்கு புரந்தரன் அந்த இந்திரனுக்கு பேர். இந்திரஸ்தேஷாம் புரந்தரா ஆதித்யா வசவோ ருத்ரா விஸ்வே தேவாः மருத்கணாः அஸ்வினோ ரிபவோ ராஜன் இந்திரஸ்தேஷாம் புரந்தரः. கஷ்யபோத்ரி வசிஷ்டஸ்ய விஸ்வாமித்ரோத கௌதமः ஜமதக்னி பரத்வாஜ இதி சப்தர்ஷய ஸ்மிருதாः. அந்த மன்வந்திரத்தில் அந்த மனுவுக்கு கீழே இருக்கப்பட்ட சப்த ரிஷிகள் யாருன்னா கஷ்யபர், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர். இவ 7 பேரும் சப்த ரிஷிகளாக இருந்தார். கலெக்ஷன் ஆஃப் ரிஷிஸ். அவள்லாம் மந்திரங்களை ரிஷயா மந்திர திருஷ்டாரா, மந்திரங்கள்லாம் எடுத்து சொல்லுவாள், வேதத்தெல்லாம் உண்டாக்குவாள். அவள் சப்த ரிஷிகள். அவள் பேரெல்லாம் சொன்னாள். அப்போ பகவான் யாருன்னு சொன்னாள். அம்சாவதாரம் எடுத்த சுவாமியை பற்றி சொல்ல போகிறாள். அத்ராதி பகவத் ஜன்ம கஷ்யபாத் அதிதேர் அபூத் ஆதித்யானாம் அவரஜோ விஷ்ணு வாமன ரூபத்திற்கு. துவாதசாதித்யால்னு சொல்லக்கூடிய அதித்தியினுடைய புத்திராள் 12 பேர். அதில் கடைசியாக இருக்கப்பட்டவர் வாமனர்னு சின்ன டுவார்ஃப். வாமன ரூபத்திற்கு சின்ன குழந்தையாக குள்ளமாக பிறந்தவர் மகாவிஷ்ணு.
அவர் வம்சாவதாரம் எடுத்தார் வாமனமூர்த்தியாகன்னு சொன்னாள். அत्रापि பகவஜ்ஜன்ம கஷ்யபாத் அதிதேரபூத் ஆதித்யானாம் அவரஜோ விஷ்ணு வாமனரூபதிருக்கு சங்கேபத்தோ மயோக்தானி சப்தமன்வந்தராணி தே பவிஷ்யாணி அத வக்ஷ்யாமி விஷ்ணோ சக்தியான்விதானி ச. இவ்வாறாக பின்னாடி அத்தியாயங்களில் 6 மன்வந்தரங்களையும் இப்பொழுது சுருக்கமாக இந்த 6 ஸ்லோகங்களில் இந்த ப்ரெசண்ட் வைவஸ்வத மன்வந்திரத்தை பற்றியும் சுருக்கமாக சொன்னேன். இனிமேல் வரப்போகிற மன்வந்திரங்களை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அடுத்தாப்பில் சில ஸ்லோகங்களில் ஃப்யூச்சர் மன்வந்திரங்களை பற்றி சொல்ல போகிறாள். 7 மன்வந்திரங்களை சொல்ல போகிறாள். விவஸ்வதச்சத்வேஜாயே விஸ்வகர்ம சுதே உபே சஞ்ஞா சாயா ச ராஜேந்திர ஏ பிராக் அபீதோ தவ. விவஸ்வான் சூரியன் இருக்கானே, அவனுக்கு 2 பத்னிகள் நாள். 2 பத்னிகள் யாருன்னாள்? சஞ்ஞா சாயான்னு 2 பத்னிகள். அவள் 2 பேரும் விஸ்வகர்மாவனுடைய பெண்கள். சஞ்ஞா சாயா ச ராஜேந்திரே ஏ பிராக் அபீதே தவ. முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கேன் இதை பற்றின்னு சொன்னாள். திருத்தீயாம் வடவா மேகே தாசாம் சஞ்ஞா சுதாஸ்திரயா யமோ யமி ஸ்ராத்த தேவா சாயாயாச்ச சுதான் ஸ்ருணு. 3ஆவதாக ஒரு பத்னி உண்டுன்னு சொல்லுவாள். அது 3ஆவது பத்னி இல்லை. சஞ்ஞாவே குதிரை ரூபமாக எடுத்துனதுனால அவளுக்கு வடவான்னு பேர். அந்த அந்த 2ஆவது பத்னியே வேறு ரூபம் எடுத்துன்னு வந்தாள், குதிரையாக எடுத்துன்னு வந்தாள். அப்போது அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகளை சொல்கிறாள். தாசாம் சஞ்ஞா சுதாஸ்திரையா 3 குழந்தைகள் பொறுத்தாள். யமோ யமி ஸ்ராத்த தேவா, யமன் யமதர்மராஜா. யமிங்கிறது யமுனா நதியினுடைய அதிஷ்டான தேவதை. அதுதான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். யமுனா நதின்னு சொல்கிறோமே அது யமி. ஸ்ராத்த தேவன்கிற இந்த வரப்போகிற இப்போ ப்ரெசண்ட் மனுவாக இருக்காரே அவர் தான் விவஸ்வானுடைய புத்திரன்னு சொன்னாள். யமோ யமி ஸ்ராத்த தேவகா சாயாயா சுதான் ஸ்ருணு. சாயாதேவியினுடைய பிள்ளைகள் இவா 3 பேரும். சஞ்ஞாதேவியினுடைய புத்திரர், அதாவது வடவாயா எடுத்தவர்கள் அஸ்வின தேவதைகள்னு சொன்னாள். சாவர்ணி தபதி கன்யா பாரியா சம்வரணஸ்யா சனைச்சர திருத்தீயோ பூத்து அஸ்வினோ வடவாத்மஜோ. சாவர்ணின்னு ஒருத்தன், தபத்தின்னு ஒரு பெண்ணு, சம்வரணனை கல்யாணம் பண்ணுறவள், சனைஸ்வரன் த பிளானட் சாட்டர்ன். இவா 3 பேரும் சஞ்ஞாவனுடைய குழந்தைகளாக பிறந்தாள். குதிரையாக எடுத்துட்ட சஞ்ஞாதேவிக்கு 2 புத்திராள் அஸ்வினி குமாராள்னு 2 பேர் தேவதைகள் கூட்டத்தில் சேர்ந்தவாளவா. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெடிசனை ரெப்ரசன்ட் பண்ணுறவா வைத்தியாள். அஸ்வினோ வடவாத்மஜோ. சாவர்ணி தபதி கன்யா பாரியா சம்வரணஸ்யா சனைஸ்வர திருத்தீயோ பூத்து அஸ்வினோ வடவாத்மஜோ. இவாள்னா சூரிய பகவானுக்கு குழந்தைகளாக பிறந்தாள். அதில் பிறந்தவர் தான் ஸ்ராத்த தேவருங்கிற ப்ரெசண்ட் மனு. அவருக்கு வைவஸ்வத மனுன்னு பேர். அஷ்டமே அந்தர ஆயாத்தே சாவர்ணி பவிதா மனு நிர்மோக விரஜஸ்காத்யாக சாவர்ணி தனையான் இருப்ப. இந்த 8ஆவது மன்வந்திரத்தில் சாயாதேவியினுடைய புத்திரனான சாவர்ணிங்கப்பட்டவன் மனுவாக போகிறான். ஆக்கூடி விவஸ்வான் சூரிய பகவானுக்கு 2 குழந்தைகள் மனுவாக இருந்திருக்காள். ஸ்ராத்த தேவன்கிறது ப்ரெசண்ட் மனு, வைவஸ்வத மனு. அடுத்த மன்வந்திரத்துக்கு வரப்போகிறவன் 2ஆவது பிள்ளை சாயாபுத்திரன் சாவர்ணிங்கிறவன் மனுவாக போகிறான். நிர்மோகா விரஜஸ்காத்யாக சாவர்ணிக்கு தனையா. சாவர்ணிக்கு மனு புத்திரால் யாருன்னாள்? நிர்மோகன் விரஜஸ்வன் முதலானவர்கள்னு சொல்லிவிட்டாள். பேரெல்லாம் சொல்லலை. நிர்மோகன் விரஜஸ்கன் இப்போ இவ்வாறாக இருக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் சாவர்ணிக்கு மனு புத்திராள்னு சொன்னாள். 8ஆவது மனுவான சாவர்ணி மன்வந்திரத்தில் தத்ர தேவாக சுதபதோ விரஜா அமிர்த பிரபாக தேஷாம் விரோச்சன சுதோ பலிரிந்திரோ பவிஷ்யதி. இந்த 8ஆவது மன்வந்திரத்தில் சுதபசு, விரஜர்கள், அமிர்த பிரபா இவாள்லாம் தேவதைகள் கூட்டத்துக்கு பேர். அதுக்கு இந்திரனாக இருக்கப்பட்டவன் விரோச்சனனுடைய புத்திரனான பலி சக்கரவர்த்தி தேவதைகளுக்கு தான் இந்திரனாக வரப்போகிறான்னு சொன்னால் 8ஆவது மன்வந்திரத்தில். அடுத்த மன்வந்திரத்தில் தத்வே மாம் யாச்சமானாய விஷ்ணவேய பதத்ரயம் ராத்தம் இந்திரபதம் ஹித்வா ததசித்திமவாப்ஸ்யதி. அந்த மன்வந்திரம் 7ஆவது மன்வந்திரத்தில் முன்னாடி, அதாவது இப்போ இருக்கிற மன்வந்திரத்தில் வாமன ரூபியாக நாராயணன் வந்தபோது பூமியெல்லாம் யாச்சிச்சாள். இந்த
வைரோச்சனனான பலி சக்கரவர்த்தி கிட்டக்க அவன் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு அவனுக்கு பகவான் இந்திர பதவியை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். இந்திர பதவியை விட்டுவிட்டு அதுக்கு பிறகு பெரிய பரமசாயுஜ்யத்தை அடைஞ்சான்னு சொல்ல போகிறது பின்னாடி கதை இருக்குது. அடுத்த அத்தியாயங்களில் சொல்ல போகிறாள். அதை சொன்னாள் இங்கே. தேஷாம் விரோச்சன சுதோ பலிரிந்திரோ பவிஷ்யதி. 8வது மன்வந்திரத்தில் பலி சக்கரவர்த்தி இந்திரனா போகிறான்னாள். தத்வே மாம் யாச்சமானாய விஷ்ணுவே பதத்ரயம் ராத்தம் இந்திரபதம் ஹித்வா ததசித்திமவாப்ஸ்யதி. எனக்கு இந்திர பதவி வேண்டான்னு சொல்லிவிட்டு அவன் அதை விட வசத்தியான பதவிகளை அடைய போகிறான்னு சொன்னாள். யோசோ பகவதா பத்தா பிரீத்தேன சுதலே புனः நிவேசித்தோ அதிகே ஸ்வர்காத் அதுனா தே ஸ்வராடிவ. எந்த பலி சக்கரவர்த்தி ஸ்ரீமன் நாராயணன் வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணி யாச்சிச்சு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டுவிட்டு அது கொடுக்க முடியாமல் அவனை கட்டி போட்டாள் வருண பாசத்தினால. அதில் கட்டில் இருந்து ரொம்ப தைரியமாக இருந்தான் பலி சக்கரவர்த்தி. அவனுக்கு சொர்க்கத்தை காட்டிலும் வசதியான சுதல லோகத்தை கொடுத்தாளாம் மகாவிஷ்ணு. அவன் இப்பொழுது இந்திரன் மாதிரி எங்கே பிரகாஷின்னு இருக்கான்னு சொன்னாள். அதாவது 8வது மன்வந்திரத்தில் அந்த பலி சக்கரவர்த்தி இந்திர பதவியோட வசத்தியான ஒரு பதவி அடைஞ்சி ஆத்மானந்தத்தில் அனுபவிச்சனா இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அது காலவோ தீப்திமான் ராமோ துரோணபுத்ரா கிருபஸ்ததா ரிஷ்யஸ்ருங்கா பிதாஸ்மாக்கம் பகவான் பாதராயணா. அந்த 8வது மன்வந்திரத்தில் சாவர்ணி மன்வந்திரத்தில் இருக்கப்பட்ட சப்த ரிஷிகள் பேரை சொன்னாள். அதில் யாரெல்லாம் காலவர், தீப்திமான், ராமர் அதாவது பரசுராமர், அஸ்வத்தாமா துரோணாச்சாரியோட புத்திரனான துரோணபுத்திரான அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியார், ரிஷ்யஸ்ருங்கர், என்னோட தந்தையான அதாவது சொல்லிந்தவர்கள் சுக்காச்சாரியால் எங்கள் அப்பாவான வியாசாச்சாரியால் இவாள்தான் இந்த 8வது மன்வந்திரத்தில் சப்த ரிஷியாக வரப்போகிறாள்னு சொன்னாள். காலவோ தீப்திமான் ராமோ துரோணபுத்ரா கிருபஸ்ததா ரிஷ்யஸ்ருங்கா பிதாஸ்மாக்கம் பகவான் பாதராயணா. இமே சப்தர்ஷயஸ்தத்ர பவிஷ்யந்தி ஸ்வயோகதः இதானீம் ஆசதே ராஜன் ஸ்வே ஸ்வே ஆசிரம மண்டலே. இவா 7 பேரும் சப்தரிஷிகளாக பிரகாசிச்சிருப்பாள் 8வது மன்வந்திரத்தில். அவள் யோகங்களை கடைப்பிடிச்சிருந்து புது புது மந்திரங்களை திருஷ்டாரகா கண்டுபிடிச்சி வேதத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டுருப்பாள்னு சொன்னாள். ராஜன்னு அவள் ஆசிரமத்தில் சௌக்கியமாக அபியாசம் தபஸ் பண்ணிட்டு இருப்பாள் நாள். தேவகுஹ்யாத் சரஸ்வத்யாம் சார்வபௌம இதி பிரபு ஸ்தானம் புரந்தரா திருத்வா பலையே தாஸ்யதீஸ்வரா. தேவகுஹ்யங்கிற மூலமும் சரஸ்வதி தேவிக்கும் சார்வபௌமமாக அவதாரம் பண்ணாள் நாராயணன். அம்சாவதாரம் பண்ணி இந்த புரந்தரங்கிற இந்திரனிடத்திலிருந்து இந்திரஸ்தானத்தை அபகரித்து பலிக்கு கொடுக்க போகிறார். அந்த அம்சாவதாரம் எடுத்த பிரபு நாராயணனுக்கு பேர் சார்வபௌம அவதாரம்னு பேருன்னு சொல்லி இந்த 17 ஸ்லோகங்களில் 8வது மன்வந்திரத்தை பற்றி சொன்னாள் விஸ்தாரமாக. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே 13ோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச மனுர்விவஸ்வதः புத்திரः ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருதः சப்தமோ வர்த்தமானோ யः ததபத்யானி மே ஷృணு இக்ஷ்வாகுः நபகश्चैव धृष्टः शर्यातिरेव च नरिष्यन्तोऽथ नाभागः सप्तमो दृष्ट उच्यते करुषश्च पृषध्रश्च दशमो वसुमान् स्मृतः मनो वैवस्वतस्यैते दशपुत्राः परन्तप आदित्या वसवो रुद्राः विश्वे देवाः मरुद्गणाः अश्विनौ ऋभवो राजन् इन्द्रस्तेषां पुरन्दरः कश्यपोत्री
கஷ்யபோத்ரி வசிஷ்டஸ்ய விஸ்வாமித்ரோத கௌதமः விஸ்வாமித்ரோத கௌதமः ஜமதக்னி பரத்வாஜ ஜமதக்னி பரத்வாஜ இதி சப்தர்ஷய ஸ்மிருதாः இதி சப்தர்ஷய ஸ்மிருதாः அத்ராபி பகவஜ்ஜன்ம அத்ராபி பகவஜ்ஜன்ம கஷ்யபாத் அதிதேரபூத் கஷ்யபாத் அதிதேரபூத் ஆதித்யானாமவரஜோ ஆதித்யானாமவரஜோ விஷ்ணுः வாமனரூபதృక్ விஷ்ணுः வாமனரூபதృக் संक्षेपतो मयोक्तानि संक्षेपतो मयोक्तानि सप्तमन्वन्तराणि ते भविष्याणि अथ वक्ष्यामि भविष्याणि अथ वक्ष्यामि विष्णोः शक्त्यान्वितानि च विवस्वतश्च द्वे जाये विवस्वतश्च द्वे जाये विश्वकर्मसुते उभे संज्ञा छाया च राजेन्द्र संज्ञा छाया च राजेन्द्र ये प्राक् अभिहिते तव तृतीयां वडवामेके तासां संज्ञा सुतास्त्रयः यमो यमी श्राद्धदेवः छायायास्य सुतान् शृणु सावर्णी तपती कन्या भार्या संवरणस्य या शनैश्चरः तृतीयो भूत् अश्विनो वडवात्मजौ अष्टमे अंतर आयाते सावर्णी भविता मनुः निर्मोकविरजस्काद्याः सावर्णितनया नृप तत्र देवाः सुतपसो विरजा अमृतप्रभाः तेषां विरोचनसुतो बलिरिन्द्रो भविष्यति तत्त्वे मां याचमानाय विष्णवे पदत्रयं राद्धम् इन्द्रपदं हित्वा ततः सिद्धिमवाप्स्यति योऽसो भगवता बद्धः प्रीतेन सुतले पुनः निवेशितो अधिके स्वर्गात् अधुनास्ते स्वराडिव गालवो दीप्तिमान् रामो द्रोणपुत्रः कृपस्तथा ऋष्यशृङ्गः पितास्माकं भगवान् बादरायणः इमे सप्तर्षयस्तत्र भविष्यन्ति स्वयोगतः इदानीम् आसते राजन् स्वे स्वे आश्रममण्डले देवगुह्यात् सरस्वत्यां सार्वभौम इति प्रभुः स्थानं पुरन्दरात् हृत्वा बलये दास्यतीश्वरः श्रीहरये नमः. அடுத்த 18வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் பூர்த்தி பண்ணுற மட்டும் 9வது மன்வந்திரத்துலேருந்து 14வது மன்வந்திரம் மட்டும் இருக்கப்பட்ட ஒவ்வொரு மன்வந்திரத்தை பற்றியும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறார் சுக்காச்சாரியால். நவமோ தக்ஷசாவர்ணி மனுः வருணசம்பவः பூதகேதுः தீப்தகேதுः இத்தியாத்யாः தத்சுதான் நிருப. 9வது மன்வந்திரத்தில் தர்மசாவர்ணிங்கிறவன் மனுவாக இருந்தான். அவன் தர்மசாவர்ணிங்கிறவன் வருணனுடைய புத்திரன். நவமோ தக்ஷசாவர்ணி மனுः வருணசம்பவः. 9வது மனுவாக தக்ஷசாவர்ணிங்கப்பட்ட மனுவாக அவன் வருணனுடைய புத்திரன். பூதகேதுः தீப்தகேதுः இத்தியாத்யா தத்சுதான் நிருப. அவனுக்கு பல குழந்தைகள். அதில் 2 பேரை மாத்திரம் சொன்னால் பூதகேது தீப்தகேது முதலானவர்கள்னு சொல்லிவிட்டாள்.
பூதகேது தீப்தகேது முதலானவர்கள்னால் அவனுடைய புத்திராள்னு சொன்னாள். பாராமரீச்சி கர்ப்பாத்யா தேவா இந்திரோ அத்புத ஸ்மிருதா த்யுதிமத் பிரமுகா தத்ர பவிஷ்யந்தி ரிஷயஸ்ததா. இந்திர கூட்டங்களுடைய பேரை சொன்னால் பாராக மரீச்சி கர்ப்பாத்யாக ரெண்டு பேர். பாராக மரீச்சி கர்ப்பாக, பாரான்னு ஒரு குரூப் ஆஃப் தேவதைகள், மரீச்சி கர்ப்பால்னு ஒரு குரூப் ஆஃப் தேவதைகள். இவாள்னா தான் அந்த மன்வந்திரத்தில் இருக்கப்பட்ட தேவதா கூட்டங்கள். அவளுக்கு லீடராக இருக்கப்பட்டவன் இந்திரன் இருக்கான யாருன்னால் அத்புதன்னு பேர். இந்திரோ அத்புத ஸ்மிருதா, அத்புதன்கிறவன் இந்திரனாக இருந்தான். யார் சப்தரிஷி கூட்டங்கள்ங்கிறதுக்கு அவள் ரெண்டு சாம்பிள் பேர் சொன்னாள். த்யுதிமத் பிரமுகா தத்ர பவிஷ்யந்தி ரிஷயஸ்ததா. சப்தரிஷி கூட்டங்களில் ரெண்டு பேரோட பேரை மாத்திரம் சொன்னால். த்யுதிமான்னு ஒருத்தர், பிரமுகால்னு ஒருத்தர். இவாளெல்லாம் லீடராக வச்சுட்டு இருக்கப்பட்ட சப்தரிஷி கூட்டங்கள் அந்த மன்வந்திரத்தில் ரிஷிகளாக இருந்தாள்னு பிரகாசிச்சாள் நாள். பாராமரீச்சி கர்ப்பாத்யா தேவாக இந்திரோ அத்புத ஸ்மிருதா த்யுதிமத் பிரமுகா தத்ர பவிஷ்யந்தி ரிஷயஸ்ததா. ஆயுஷ்மதோ அம்புதாராயாம் ரிஷபோ பகவத்கலா பவிதாயேன சம்ராத்தாம் திரிலோகிம் போக்ஷதே அத்புதா. ஆயுஷ்மானுக்கும் அம்புதாரா தேவியிடம் ஸ்ரீமன் நாராயணன் அம்சாவதாரமாக ரிஷபன்கிறதாக ஒரு அவதாரம் எடுக்க போகிறாள். அவர்னால அத்புதன்கிற இந்திரன் தேவதா கூட்டத்தை கூட 2 ஆண்டு அனுபவிப்பன்னாள். ஆயுஷ்மதோ அம்புதாராயாம் ரிஷபோ பகவத்கலா, ரிஷபாவதாரம் பண்ணாள் சுவாமி. ரிஷபன்கிற பேரை வச்சுண்டு அம்சாவதாரம், பகவானுடைய அம்சாவதாரம். ஆயுஷ்மதோ அம்புதாராயாம், அம்புதாராங்கிற தேவிக்கும் ஆயுஷ்மனுக்கும் பிறந்தவர் இந்த ரிஷபன். அவருடைய அனுகிரகத்தினால அத்புதன்கிற இந்திரன் 3 லோகங்களையும் ஆண்டுருப்பன் இந்த 9வது மன்வந்திரத்தில் இருந்தாள். தசமோ பிரம்மசாவர்ணி உபஸ்லோகசுதோ மகான் தத்சுதா பூரிஷேனாத்யாக அவிஷ்மத் பிரமுகாத்வியாக. 10வது மன்வந்திரத்துக்கு பேர் பிரம்மசாவர்ணி மன்வந்திரம்னு பேர். அதுக்கு மனு பிரம்மசாவர்ணி. அவன் உபஸ்லோகங்கிறப்பட்ட புத்திரன். அவன் சுதோ மகான், உபஸ்லோக சுதோ மகான். தத்சுதா பூரிஷேனாத்யா, அவருக்கு அந்த பிரம்மசாவரணிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேர் பூரிஷேணன் முதலானவர்கள்னு சொன்னால். அவிஷ்மத் பிரமுகாத்வியாக. அதே மாதிரி சப்தரிஷி கூட்டங்களுடைய முதல் ஒரு ரிஷி பேரை மாத்திரம் சொன்னாள். அவிஷ்மான்கிற ரிஷிகளோட கூட்டம்னு சொன்னாள். தசமோ பிரம்மசாவர்ணி உபஸ்லோக சுதோமான் சத்சுதாக பூரிஷேணாத்யா அவிஷ்மத் பிரமுகாத்வியா. அவிஷ்மான் சுகிருதி சத்யோ ஜயோமூர்த்தி ததாத்வியா சுவாசன விருத்தாத்யா தேவா சம்பு சுரேஸ்வர. அவிஷ்மான், சுகிருதி, சத்யன், ஜெயன், மூர்த்தி இவாள்லாம் 10வது மந்திரத்தில் சப்தரிஷி கூட்டத்தில் ஒருத்தர்கள். சுவாசனன், விருத்தன் இவாள்லாம் தேவதா கூட்டங்கள். இந்த தேவதா கூட்டத்துக்கு இந்திரனாக இருக்கப்பட்டவனுக்கு பேர் சம்புன்னு பேர். சம்பு சுரேஸ்வரக சொன்னாள். சுவாசன விருத்தாத்யாக தேவாக சம்பு சுரேஸ்வரக. சுவாசனங்கிற கூட்டம், விருத்தாத்யாங்கிற கூட்டம், அவளுக்கு எல்லாருக்கும் லீடராக இருக்கப்பட்டவன் சம்புங்கிற இந்திரன் இந்த மன்வந்திரத்தில் 10வது மன்வந்திரத்தில் பிரம்மசாவரணி மன்வந்திரத்தில்னு சொன்னாள். விஸ்வக்சேனோ விஷூச்சியாம் ச்சுது சம்போ சக்கியம் கரிஷ்யதி ஜாதக சுவாம்சேன பகவான் கிரியே விஸ்வசிருஜோ விபு. விஸ்வசிருஜனுங்கிறவனுடைய வீட்டில் விஷூச்சிங்கிற தேவியிட்டக விஸ்வக்சேனருங்கிற பிரசித்தராக ஸ்ரீமன் நாராயணன் அம்சாவதாரம் இருப்பார். விஸ்வக்சேனர் தான் விக்னத்தனா நிர்விக்னமாக பண்ணுறதுக்கு உள்ளான கடவுள். அதில் தான் விஸ்வக்சேனர் முதல்ல தியானம் பண்ணிப்பாள் வைஷ்ணவாள்லாம். எப்படி நம்ம பிள்ளையார தியானம் பண்ணிக்கிறோமோ அப்படி அந்த விஸ்வக்சேனர் நாராயணனுடைய அம்சாவதாரமாக அவதரித்து சம்புங்கிற இந்திரனோட ஸ்நேகம் பண்ணிக்க போகிறாள் நாள், அவனை அனுகிரகம் பண்ண போகிறாள் நாள். விஸ்வக்சேனோ விஷூச்சியாம் து சம்போ சக்கியம் கரிஷ்யதி ஜாதஸ்வாம்சேன பகவான் கிரியே விஸ்வசிருஜோ விபு. விஸ்வசிருஜனுடைய வீட்டில் அம்சாவதாரம் பண்ணாள் சுவாமி நாராயணன் விஸ்வக்சேனனாக நாள். மனுர்வை தர்மசாவர்ணி ஏகாதசம ஆத்மவான் அநாகதாக தத்துதாஷ சத்யதர்மாதயோ தச. அடுத்த 11வது மன்வந்திரம் தர்மசாவரணி மன்வந்திரம். அதில் இருக்கப்பட்ட மனுவனுடைய பேர் தர்மசாவரணின்னு பேர்.
அவன் அநாகதாக தத்துதாச்ச சத்திய தர்மாதயோ தச, சத்தியன் தர்மன் இவ்வாறாக 10 புத்திராள் அவனுக்கு ஜனிக்க போகிறாள்னு சொன்னாள். விஹங்கமாக காமகமாக நிர்வாணருச்சயசுராக இந்திரஸ்ய வைதிருதஸ்தேஷாம் ரிஷயா சாருணாதயா. அந்த மன்வந்திரம் 11வது மன்வந்திரத்தில் இருக்கிற குரூப் ஆஃப் தேவதைகளுடைய பேர் கலெக்டிவ் நேம் என்னென்னா விஹங்கமாள் காமகமாள்னு பேர். அவளுக்கு இந்திரனாக வரப்போகிறவன் வந்து வைத்திருதன்னு பேர். வைத்திருதன் தான் இந்த தேவதைகளுக்கு இந்திரனாக இருக்க போகிறான் நாள். அருணன் முதலானவர்கள்லாம் சப்தரிஷிகலங்களாக இருப்பாள் நாள். அருணாதயா ரிஷயா விஹங்கமாக காமகமாக நிர்வாணருஜேஸ்வராக இந்திரஸ்ச வைத்திருதஸ்தேஷாம் ரிஷயா சாருணாதயா. வைத்திருதன்கிறப்பட்டவன் இந்திரன், அருணாதயா அருணன் முதலானவர்கள்லாம் சப்தரிஷிகள். இந்த 11வது மன்வந்திரம் தர்மசாவரணி மன்வந்திரம். அதில் சுவாமி வந்து அம்சாவதாரம் எடுத்தாள். அவர் பேரை சொல்ல போகிறாள். ஆரியகஸ்ய சுதஸ்தத்ர தர்மசேது இது ஸ்மிருதா வைதிருதாயாம் ஹரேரம்சா திரிலோக்கியம் தாரயிஷ்யதி. அந்த 11வது மன்வந்திரத்தில் ஆரியகனுக்கு புத்திரனாய் வைத்திருதா தேவியிடம் ஸ்ரீமன் நாராயணன் அம்சாவதாரம் எடுக்க போகிறார். அவருக்கு பேர் தர்மசேதுன்னு பேர். தர்மசேதுன்னு அவர் 3 உலகங்களையும் ஆண்டு எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ண போகிறார் நாள். அந்த அம்சாவதாரம் எடுத்த சுவாமியினுடைய பேரை சொன்னாள். ஆரியகஸ்ய சுதஸ்தத்ர தர்மசேது இது ஸ்மிருதா வைதிருதாயாம் ஹரேரம்சா திரிலோக்கியம் தாரயிஷ்யதி. 3 லோகங்களையும் ஆள போகிறார் ஸ்ரீமன் நாராயணன் அம்சாவதாரம் எடுத்து சொன்னாள். தர்மசேதுங்கிற பேரோட கூடன்னு சொன்னாள். அடுத்தது ருத்ரசாவர்ணின்னு 12வது மன்வந்திரம். பவிதா ருத்ரசாவர்ணி ராஜன்னு துவாதசமோ மனு தேவவான் உபதேவச்ச தேவஸ்ரேஷ்டாதய சுதா. அடுத்த 12வது மன்வந்திரத்துக்கு பேர் ருத்ரசாவர்ணி மன்வந்திரம்னு பேர். அதில் இருந்த மனு ருத்ரசாவர்ணி. அந்த தேவ கூட்டங்களுக்கு பேர் உபதேவாள் தேவஸ்ரேஷ்டாள். இவாள்னா இந்த மனு புத்திராளாக இருப்பாள் நாள். உபதேவன் தேவஸ்ரேஷ்டன் இவாள்னா மனு புத்திராள். அதில் இருந்த தேவத்தை கூட்டத்துக்கு பேர் அந்த தேவதை கூட்டத்துக்கு பேர் ஹரிதாதேகா தேவாக. ஹரித்தன் முதலானவர்கள்லாம் லீடராக வச்சுருக்கப்பட்டவாள் தான் குரூப் ஆஃப் தேவதைகள் நாள். அதில் இருந்த இந்திரனுக்கு பேர் ரித்ததாமான்னு பேர் நாள். ரித்ததாமா ச தத்ரேந்திரோ தேவாச்ச ஹரிதாதயா ரிஷயச்ச தபோமூர்த்தி தபஸ்வி ஆக்னீத்ரகாதயா. ரித்ததாமா தேவேந்திரன், ஹரித்தன் முதலானவர்கள்லாம் தேவதைகள். தபஸு பண்ணிட்டு இருக்கப்பட்ட தபஸ்வி ஆக்னீத்ரர் இவாள்லாம் கொண்ட கூட்டம்தான் சப்தரிஷி கூட்டங்கள் அந்த மன்வந்திரத்தில் நாள். ஸ்வதாமாக்கியோ ஹரேரம்சா சாதயிஷ்யதி தன்மனோ அந்தரம் சத்யசகசா சுன்ருதாயா சுதோ விபு. சத்யசகசுக்கு சுன்ருதா தேவியிடம் பிறந்தவர் நாராயணன் அம்சாவதாரம் எடுக்க போகிறார் அந்த பிரபு. அவருக்கு பேர் ஸ்வதாமாங்கிற பேரோடு கூட இந்த 12வது மன்வந்திரத்தை நடத்த போகிறார் நாள். அதில் அவதாரம் பண்ண நாராயணனுடைய அம்சாவதாரத்துக்கு பேர் ஸ்வதாமான்னு பேர். ஸ்வதாமாக்கியோ ஹரேரம்சா சாதயிஷ்யதி தன்மனோ அந்தரம் சத்யசகசா சுன்ருதாயா சுதோ விபு. மனு த்ரயோதசோ பாவ்யோ தேவசாவர்ணிராத்மவான் சித்திரசேன விசித்ராத்யாக தேவசாவர்ணி தேகஜாக. அந்த 13வது மன்வந்திரத்துக்கு மனுவாக இருக்கப்பட்டவனுக்கு பேர் தேவசாவர்ணின்னு பேர். அந்த மன்வந்திரத்துக்கு பேர் தேவசாவர்ணி மன்வந்திரம். அதில் அவள் மனு புத்திராள் யாருன்னாள் சித்திரசேனன் விசித்திரன் இவாள்லாம் அவளுடைய குழந்தைகள். இந்த தேவசாவர்ணி மனுவுக்கு புத்திரனாக பிறந்தவாள் நான் சொல்லி அவள் பேரை சொன்னாள். தேவாக சுகர்மரஸ்து சுத்ராம சஞ்ஞாக இந்திரோ திவஸ்பதி நிர்மோக தத்துவதர்ஷாத்யா பவிஷ்யந்தி ரிஷயஸ்ததா. தேவதை கூட்டத்துக்கு பேரை சொன்னாள். சுகர்மன் சுத்ராமன் இவா பேரை வச்சுருக்கப்பட்ட கூட்டம்தான் தேவதை கூட்டங்கள். அங்கே இருந்த இந்திரனுக்கு பேர் திவஸ்பதின்னு பேர். அந்த இருந்த சப்தரிஷி கூட்டங்களில் சில பேர் 2 பேர் பேரை சொன்னாள். நிர்மோகன் தத்துவதர்ஷன் இவா 2 பேர் தான் சப்தரிஷியில் கூட்டத்தில் இருந்த 2 பேரோட பேரை சொன்னாள். அவள்லாம் சப்தரிஷிகளாக வரப்போகிறாள் நாள். அதில் இருந்த அம்சாவதாரம் பேரை சொல்ல போகிறார். சுவாமியோட அம்சாவதாரம் நாராயணன் அம்சாவதாரம் எடுத்த பேரை சொல்ல போகிறாள். தேவகோத்திரஸ்ய தனயா உபஹர்த்தா திவஸ்பதேஹ யோகேஸ்வரோ ஹரேரம்சோ
பிருகத்யாம் சம்பவிஷ்யதி. பிருகதி தேவியிடம் தேவகோத்திரனுக்கு புத்திரனாக பிறக்க போகிறார் நாராயணன், அம்சாவதாரம் எடுக்க போகிறாள் நாள். அதில் பிறந்த அந்த அம்சாவதாரத்துக்கு பேர் யோகேஸ்வரன்னு பேர். அதில் இருந்த இந்திரனுக்கு பேர் திவஸ்பதினு பேர். இந்த திவஸ்பதிக்கு உபகாரம் செய்கிறதுக்காக சுவாமி அம்சாவதாரம் எடுத்து யோகேஸ்வரன் நாமங்கிற நாமதேயத்தோடு அவதாரம் பண்ண போகிறாள்னு சொன்னாள். மனுர்வா இந்திரசாவர்ணி சதுர்தசமயேஷ்யதி உருகம்பீர புத்தியாத்யா இந்திரசாவர்ணி வீரியஜாக. 14வது மன்வந்திரம், கடைசி மன்வந்திரம். அதுக்கு மனுவாக இருக்கப்பட்டவன் இந்திரசாவர்ணின்னு பேர். அந்த இந்திரசாவர்ணிக்கு குழந்தைகள் பேரை சொல்ல போகிறாள். உரு புத்தி கம்பீர புத்திங்கிறவன்லாம் இந்திரசாவர்ணியோட புத்திராள்னு சொன்னாள். உரு கம்பீர புத்தியாத்யாக இந்திரசாவர்ணி வீரியஜாக பவித்ரா சாக்ஷுஷா தேவாக சுச்சிரிந்திரோ பவிஷ்யதி. அங்கே அந்த மன்வந்திரம் 14வது மன்வந்திரத்தில் இருந்த குரூப் ஆஃப் தேவதைகளுடைய பேர் என்னென்னால் பவித்ரன், சாக்ஷுஷன், இவாள்லாம் குரூப் ஆஃப் தேவதைகளுடைய பேர். அந்த இந்திரனுக்கு பேர் சுச்சின்னு பேர். சுச்சிங்கிறவன் தான் இந்திரன். பவித்ரா சாக்ஷுஷா தேவாக சுச்சிரிந்திரோ பவிஷ்யதி அக்னிர்பாகு சுத்தோ மாகதாத்யாக தபஸ்வினா. அக்னி, பாகு, சுச்சி, சுத்தன், மாகதன் இவாள்லாம் சப்தரிஷி கூட்டங்களில் சில பேர் அந்த 14வது மன்வந்திரத்தில் வந்த சப்தரிஷிகளோட பேருன்னு சொன்னாள். அதில் அம்சாவதாரம் பண்ண நாராயணனுடைய பேரை அடுத்து அவளை சொல்ல போகிறாள். சத்ராயணஸ்ய தனயோ பிருஹத்பானு ததாஹரி விதானாயாம் மகாராஜ கிரியாதந்தூன் விதாயிதா. ஹே மகாராஜா பரீட்சித்துன்னு கூப்பிட்டாள். சத்ராயணனுக்கு புத்திரனாக விதானாங்கிற தேவியிட்டக பிறந்தவர் அவதாரம் பண்ண போகிறார் ஸ்ரீமன் நாராயணன் அம்சாவதாரமாக. அவருக்கு பேர் இந்த 14வது மன்வந்திரத்தில் பிருஹத்பானுன்னு பேர். அவர் எல்லா காரியங்களையும் நன்னா நிர்வாகம் பண்ண போகிறார்னால். ராஜன் சதுர்தசைதானி திரிகாலானுகதானி தே புரோக்தான்யேபி மிதக்கல்போ யுகசாகசிர பர்யயா. இவ்வாறாக 14 மன்வந்திரங்களுடைய கதையும் சொல்லியிருக்கேன் உனக்கு. அதில் இருந்த ஒவ்வொருத்தருடைய மனு புத்திராள் பேர், அந்த குரூப் ஆஃப் தேவதைகள் பேர், அதில் இருந்த இந்திரனுடைய பேர், அப்புறம் அங்கே அம்சாவதாரம் எடுத்த சுவாமியோடைய பேர், சப்தரிஷி கூட்டங்களுடைய பேர், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பரீட்சித்துன்னு சொல்லி முடித்தாள் இந்த கதையை. 1000 சதுர்யுகங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு பகல் வேலை. 1000 சதுர்யுகங்கிறது 1000 சதுர்யுகம் 2000 சதுர்யுகம் தான் ஒரு பிரம்மாவுடைய ஃபுல் டே. ஒரு சதுர்யுகங்கிறது கிருத்த திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இது 3 யுகங்களும் 4 யுகங்களும் சேர்ந்தது சதுர்யுகம். அது 4.2 மில்லியன் ஹியூமன் இயர்ஸுக்கு ஒரு சதுர்யுகம்னு பேர். அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மாவனுடைய ஒரு டே. ஒரு நைட்டும் 1000 சதுர்யுகம் அப்படி 2000 சதுர்யுகம் ஒரு பிரம்மாவனுடைய ஒரு நாள். சதுர்தச மனூனாம் ச கதாம் யக்கீர்த்தயே நரா ஸ்ருணுயாத்வாபி ராஜேந்திர தஸ்ய விஷ்ணு பிரசீததி. இந்த கதையை யார் கேட்குறாளோ, இந்த 14 மன்வந்திரங்களுடைய வரலாற்றை யார் சொல்கிறானோ கேட்குறானோ அவனுக்கு நாராயணன் பரமானுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள் ஸ்ரீ சுகாச்சாரியால். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே திரையோதசோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. நவமோ தக்ஷசாவர்ணி நவமோ தக்ஷசாவர்ணி மனுः வருணசம்பவः மனுः வருணசம்பவः பூதகேதுः தீப்தகேதுः பூதகேதுः தீப்தகேதுः இத்யாத்யாः தத்சுதா நிருப இத்யாத்யாः தத்சுதா நிருப பாராமரீச்சி கர்ப்பாத்யாः பாராமரீச்சி கர்ப்பாத்யாः தேவாः இந்திரோ அத்புதஸ்மிருதः தேவாः இந்திரோ அத்புதஸ்மிருதः द्युतिमत् प्रमुखास्तत्र भविष्यन्ति ऋषयस्ततः आयुष्मतो अम्बुधारायां ऋषभो भगवत्कला भवितायेन सम्राद्धां त्रिलोकीं भोक्ष्यते अद्भुतः दशमो ब्रह्मसावर्णी उपश्लोकसुतो महान् तत्सुता भूरिषेणाद्याः
तत्सुताः भूरिषेणाद्याः हविष्मत्प्रमुखाद्विजाः हविष्मान् सुकृतिः सत्यो जयो मूर्तिः तदा द्विजाः सुवासनविरुद्धाद्याः देवाः शम्भुः सुरेश्वरः विश्वक्सेनो विषूच्यां तु शम्भोः सख्यं करिष्यति जातः स्वांशेन भगवान् गृहे विश्वसृजो विभुः मनुर्वै धर्मसावर्णी एकादशम आत्मवान् अनागताः तत्सुताश्च सत्यधर्मादयो दश विहङ्गमाः कामगमाः निर्वाणरुचयः सुराः इन्द्रश्च वैधृतस्तेषां ऋषयः चारुणादयः आर्यकस्य सुतस्तत्र धर्मसेतुः इति स्मृतः वैधृतायां हरेरंशः त्रिलोकीं धारयिष्यति भविता रुद्रसावर्णी राजन् द्वादशमो मनुः देववान् उपदेवश्च देवश्रेष्ठादयः सुताः ऋतधामा च तत्रेन्द्रो देवाश्च हरितादयः ऋषयश्च तपोमूर्ति तपस्वी आग्नीद्रकादयः स्वधामाख्यो हरेरंशः साधयिष्यति तन्मनोः अन्तरं सत्यसहसा सुनृतायाः सुतो विभुः मनुः त्रयोदशो भाव्यो देवसावर्णिरात्मवान् चित्रसेन विचित्राद्याः देवसावर्णिदेहजाः देवाः सुकर्मसूत्राम संज्ञाः इन्द्रो दिवस्पति निर्मोकतत्त्वदर्शाद्याः भविष्यन्ति ऋषयस्तदा देवहोत्रस्य तनयः उपहर्ता दिवस्पतेः योगेश्वरो हरेरंशो बृहत्यां संभविष्यति मनुर्वा इन्द्रसावर्णी चतुर्दशम एष्यति उरुगम्भीरबुद्ध्याद्याः इन्द्रसावर्णिवीर्यजाः पवित्राः चाक्षुषा देवाः शुचिरिन्द्रो भविष्यति अग्निर्बाहुः शुचिशुद्धो मागधाद्याः तपस्विना सत्रायणस्य तनयो बृहद्भानुः तदा हरिः वितानायां महाराज क्रियातन्तून्वितायिता राजन् चतुर्दशैतानि त्रिकालानुगतानि ते प्रोक्तान्येभिः मितःकल्पो युगसहस्रपर्ययः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्धे त्रयोदशोऽध्यायः. இப்பொழுது
இந்த அத்தியாய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச மனுர்விவஸ்வதः புத்திரः ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருதः சப்தமோ வர்த்தமானோ யः ததபத்யானி மே ஷృణு இக்ஷ்வாகுः நபகश्चैव दृष्टश्चर्यातिरेव च नरिष्यन्तोऽथ नाभागः सप्तमो दृष्ट उच्यते करुषश्च पृषद्रश्च दशमो वसुमान् स्मृतः मनो वैवस्वतस्येते दशपुत्राः परन्तप आदित्या वसवो रुद्राः विश्वे देवाः मरुद्गणाः अश्विनौ ऋभवो राजन् इन्द्रस्तेषां पुरन्दरः कश्यपोत्री वसिष्ठश्च विश्वामित्रोऽथ गौतमः जमदग्नि भरद्वाज इति सप्तर्षयः स्मृताः अत्रापि भगवज्जन्म कश्यपात् अदितेरभूत् आदित्यानाम् अवरजो विष्णुः वामनरूपधृक् संक्षेपतो मयोक्तानि सप्तमन्वन्तराणि ते भविष्याणि अथ वक्ष्यामि विष्णो शक्त्यान्वितानि च विवस्वतश्च द्वे जाये विश्वकर्मसुते उभे संज्ञाछाया च राजेन्द्र ये प्राग् अभीते तव तृतीयां वडवामेके तासां संज्ञा सुतास्त्रयः यमो यमी श्राद्धदेवः छायायास्य सुतान् शृणु सावर्णी तपती कन्या भार्या संवरणस्य या शनैश्चरः तृतीयो भूतु अश्विनौ वडवात्मजौ अष्टमे अन्तरायाते सावर्णी भविता मनुः निर्मोकविरजस्काद्याः सावर्णितनया नृप तत्र देवाः सुतपसो विरजा अमृतप्रभाः तेषां विरोचनसुतो बलिरिन्द्रो भविष्यति दत्वे मां याचमानाय विष्णवे यः पदत्रयं राद्धम् इन्द्रपदं हित्वा ततः सिद्धिमवाप्स्यति योऽसौ भगवता बद्धः प्रीतेन सुतले पुनः निवेशितो अधिके स्वर्गात् अधुनास्ते स्वराडिव गालवो दीप्तिमान् रामो द्रोणपुत्रः कृपस्तथा ऋष्यशृङ्गः पितास्माकं भगवान् बादरायणः इमे सप्तर्षयस्तत्र भविष्यन्ति स्वयोगतः इदानीम् आसते राजन् स्वे स्वे आश्रममण्डले देवगुह्यात् सरस्वत्यां सार्वभौम इति प्रभुः स्थानं पुरन्दरात् हृत्वा बलये दास्यतीश्वरः नवमो दक्षसावर्णी मनुः वरुणसम्भवः भूतकेतुः दीप्तकेतुः इत्याद्याः तत्सुता नृप पारामरीचिगर्भाद्याः देवाः इन्द्रो अद्भुतस्मृता द्युतिमत्प्रमुखास्तत्र भविष्यन्ति ऋषयस्ततः आयुष्मतो अम्बुधारायां ऋषभो भगवत्कला भविता येन सम्राद्धां त्रिलोकीं भोक्ष्यते अद्भुतः दशमो ब्रह्मसावर्णी उपश्लोकसुतो मान् तत्सुताः भूरिषेणाद्याः अविष्मत्प्रमुखाद्विजाः अविष्मान् सुकृती सत्यो जयो मूर्ति तदा द्विजाः सुवासनविरुद्धाद्याः देवाः शम्भुः सुरेश्वरः विश्वक्सेनो विषूच्यां तु शम्भो सख्यं करिष्यति जातः स्वांशेन भगवान् गृहे विश्वसृजो विभुः मनुर्वै धर्मसावर्णी एकादशम आत्मवान् अनागताः ततुताश्च सत्यधर्मादयो दश विहङ्गमाः कामगमाः निर्वाणरुचयस्सुराः इन्द्रश्च वैधृतस्तेषां ऋषयः चारुणादयः आर्यकस्य सुतस्तत्र धर्मसेतुः इति स्मृता वैधृतायां हरेरंशः त्रिलोकीं धारयिष्यति भविता रुद्रसावर्णी राजन् द्वादशमो मनुः देववान् उपदेवश्च देवश्रेष्ठादयः सुताः ऋतधामा च तत्रेन्द्रो देवाश्च हरितादयः ऋषयश्च तपोमूर्ति तपस्वी आग्निद्रकादयः स्वधामाख्यो हरेरंशः साधयिष्यति तन्मनोः अन्तरं सत्यसहसा सुनृतायाः सुतो विभुः मनुः त्रयोदशो भाव्यो देवसावर्णिरात्मवान् चित्रसेन विचित्राद्याः देवसावर्णिदेहजाः
देवाः सुकर्मसूत्राम संज्ञाः इन्द्रो दिवस्पतिः निर्मोकतत्त्वदर्शाद्याः भविष्यन्ति ऋषयस्तदा देवहोत्रस्य तनया उपहर्ता दिवस्पतेः योगेश्वरो हरेरंशो बृहत्यां सम्भविष्यति मनुर्वा इन्द्रसावर्णी चतुर्दशमयेष्यति उरुगम्भीरबुद्ध्याद्याः इन्द्रसावर्णिवीर्यजाः पवित्रा चाक्षुषा देवाः शुचिरिन्द्रो भविष्यति अग्निर्बाहु शुचिः शुद्धो मागधाद्याः तपस्विनः सत्रायणस्य तनयो बृहद्भानुः तदा हरिः वितानायां महाराज क्रियातन्तून्वितायिता राजन् चतुर्दशैतानि त्रिकालानुगतानि ते प्रोक्तान्येभिः मितःकल्पो युगसाहस्रपर्ययः ओं श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्दे त्रयोदशोऽध्यायः இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.